அப்புறம் என்ன சொன்னாங்க, புடவை எடுத்து பீரோ ஃபுல்லா வைக்கணும். புடவை நாங்க ஒரு தடவை வாங்கினா அதை கட்டிட்டு நாங்க எங்க பசங்களுக்கு பாவாடை சட்டை தைப்போம், வேற வீட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். ஆனா பசங்களுடைய சட்டையோ வேட்டியோ யாராவது வாங்குவாங்களா? ரோட்ல வர ஒருத்தவங்க கூட ஒரு சட்டை கூட பேண்ட் கூட கேட்க மாட்டான். பழைய புடவை இருக்கா, பழைய புடவை இருக்காதான் கேட்பாங்க. அப்புறம் ஆண்கள் வீட்டு வேலை செய்ய மாட்டேன். நான் சொல்றேன், ஒரு நாள் ஆண்கள் கிட்ட உங்க வீட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு போய் பாருங்களேன். வந்து பார்த்தா ஒரு குண்டா ஜாமா இங்க இருக்கும், ஒரு குண்டா துணி அங்க இருக்கும், வீட்டையே கலவரம் பண்ணிட்டு போயிடுவாங்க. இதான் உங்க ஆண்கள் வேலை செய்யற லட்சணம். பெண்களுக்கு அதை வாங்கி போட்டேன் இதை வாங்கி போட்டேன்றீங்களே, ஏன் சீர் வாங்குறப்ப தெரியலையா? ஆடி சீரு, அமாவாசை சீரு, தீபாவளி சீரு, பொங்கல் சீரு, இவ்வளவு சீர் வாங்கினீங்களே, அப்பெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? இங்கே அமர்ந்து இருக்கும் ஆடியன்ஸை பாருங்க நண்பர் அவர்களே, ஃபுல்லா ஆண்கள் தான் நிறைந்திருக்கிறார்கள், பெண்கள் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கிறாங்க. காரணம், நாளைக்கு அவங்க பிள்ளைகளை எழுப்பி சாப்பாடு கொடுக்கணும், வீட்டு வேலைகள் பொங்கல் வேலைகள் நிறைய இருக்குன்றதுக்காக